வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா? ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உங்க குடும்பமா கையை பிடித்து ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். இந்த மாதம் ஹalleluya நீங்க இப்படி குடும்பமா நீங்க இருப்பீங்கன்னு ஹalleluya நீங்க நினைத்து கூட பார்த்திட முடியாத ஹalleluya ஹalleluya நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹalleluya அதற்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு, எத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனைகளோடு, சமாதானம் இல்லாத நிலைமையோடு வாழ்கிறார்கள். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்களை குடும்பமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஹalleluya நீங்க கொடுத்த அந்த நல்ல குடும்பத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க கொடுத்த நல்ல ஹalleluya பாதுகாப்புக்காக நன்றி, நீங்க கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லுங்க பாப்போம். நீங்க கொடுத்த நல்ல ஜெப நேரங்களுக்காக, ஆலயத்தில் நாங்கள் கூடி கடந்து வந்து ஆராதிக்கிற நேரங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல போதகருக்காக ஹalleluya எங்களுக்கு கொடுத்த நல்ல விசுவாச மக்களுடைய ஐக்கியத்திற்காக நன்றின்னு வாயை திறந்து நான் சொல்ல சொல்ல அதெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்காம உங்களை எதை ஆண்டவர் பாரப்படுத்துகிறாரோ ஹalleluya எதை நினைப்பூட்டுகிறாரோ சும்மா ஹalleluya அப்படியே நன்றின்னு சொல்லாம ஹalleluya ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்க தேடி பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஏதோ சோத்திரம் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் துக்கமாக இருக்கிறவங்க தான் வாயை திறந்து சொல்லுவாங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், அப்போ இப்போயாச்சும் சொல்லுங்கள், உங்களுக்கு சாதகமாக சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எப்படி இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் செஞ்சதை நினச்சி நம்ம நன்றி சொல்லக்கூடிய இருதயத்தோடு வந்திருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது நமக்கு பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நான் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், நாங்கள் மனமகிழ்ந்து துதிக்கிறோம், எங்கள் மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜாவே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். துதிக்கிறோம் எல்லாரும் தட்டி பாடுவோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோனி
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. நெருக்கத்தில் இருந்த எங்களை விசாலத்தில் வைத்தீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சத்தமா செட்டி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. செட்டி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே, அதிசயரே, அற்புதரே, அதிசயரே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. சொல்லுங்க, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், கைதட்டி கைதட்டி. இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. சொல்லுங்க, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. சத்தமா, ராஜா, சாரோனின் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. உணர்ந்து சொல்லுங்க, நாற்றமா இருந்த எங்க வாழ்க்கையை வாசமாக மாத்தினீங்க. பாவியாக இருந்த எங்களை பரிசுத்தமா மாத்திருக்கிறீங்க. நெருக்கத்துல இருந்த எங்களை விசாலமான ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கப்பா. எங்களை தூக்கி எடுத்தீங்க. அடுப்பு கரி போல் இருந்தேன், பொன்னிறமாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கரி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. சத்தமா, உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. சொல்லுங்க, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், வாழ்க்கை நாற்றமாக இருந்தது, நான் பாவியாக இருந்தேன், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தேன், இயேசுவை என்னைக்கு நான் அறிந்து கொண்டனோ ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கு என் வாழ்க்கையில் இயேசு கடந்து வந்து எல்லாவற்றையும் மாற்றினார்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்பா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பாடலை எப்படி பாடணும்னா பாருங்கள், நான் பாடுறேன், ரெண்டாவது வரியை நீங்கள் பாடணும். சரியா? தாயை
போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே அப்படின்னு நான் சொல்லி முடிப்பேன். சரியா? நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? சத்தமா சொல்லணும், சேர்த்தணைத்து கொண்டாரே அப்படி சொல்லணும். சரியா? ரெண்டாவது பாருங்க, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரேன்னு சொல்லுவேன். நீங்க என்ன செய்யணும்? எப்படி சொல்லணும்? தோளில் தூக்கி சுமந்தாரே அப்படி சொல்லணும். சரியா? அப்படி பாடுவோமா? சேர்ந்து பாடுவோமா? கையை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கொண்டாரே தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. சத்தமா சத்தமா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. முதல் பல்லவியை நீங்க மட்டும் பாடணும். நீங்க பாட ஆண்டவர் கேட்க. சரியா? இப்ப நான் பாட மாட்டேன், அவங்களாம் பாட மாட்டாங்க. முதல் பல்லவியை நம்ம பாட போறோம். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஹல்லேலூயா ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. இந்த 8வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கை வாசமாக மாறப்போகிறது என்று சொல்லுகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பம் அல்ல உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை ஒருவேளை நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம், அழுகி போய் இருக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டின் வாசலுக்கு முன்பதாக வந்து நின்று உங்கள் பெயரை சொல்லி அழைக்க போகிறாரு. உங்கள் சரீரம் எல்லாம் ஜீவனுள்ள உயிருள்ள சாட்சியாக எழும்ப போகிறது. எதெல்லாம் விழுந்து போச்சோ அதெல்லாம் இப்போ உயிரடைய போகுது. இந்த பாடலை நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஹல்லேலூயா பாடுறாங்க, ஏதோ கையை தட்டுறாங்கன்னு. இல்லை, இதை நீங்கள் பாடிட்டு இருக்கும் போதே உங்களுக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய கிரியையை தொடங்குகிறார். கிரியையை பலமாய் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. குட்டி பழக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். ஆமென் என்று சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதை விட்டு என்னால் வெளியே வர முடியல. அது எது பிரச்சனையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், குடியாக இருக்கட்டும், இல்லை நீ எப்படிப்பட்ட காரியமாக கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்களே அதை விட்டு எப்படி வெளியே வந்தீங்கன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் அதுலேருந்து உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர போகிறார். நல்ல கையை தட்டிடுங்க பார்ப்போம். இவ்வளோதான் கையை தட்ட முடியுமா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியுமா? நீங்கள் அதை விட்டு எப்படி வெளியே வருவீங்கன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார், விடுவிக்க போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். வாசனை வீசுகிற பிள்ளைகளாக, குடும்பங்களாக, மரங்களாக, ஹல்லேலூயா, கனிதரும் செடிகளாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மை அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, நமக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார். ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பங்களை வேலி அடைக்கிறார், வேலி அடைக்கிறார். உன் சம்பத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிற மாதம். நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. உன் கூடாரத்துக்கு மேல இருக்கிற ஹல்லேலூயா எல்லா ஆகாதவனுடைய எல்லா எரிச்சலையும் கர்த்தர் எரித்து போட போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஹல்லேலூயா சைலண்டா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்க்காத, நீங்களே கிரகிக்க முடியாத ஒரு அற்புத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கையை தட்ட விரும்புறவங்க முழங்கால் போட்டு கையை தட்ட விரும்பினா நல்ல கையை தட்டி அந்நிய வார்த்தைகளை பேசுங்க. இந்த நேரத்தில் அப்படியே விட்டு
கொடுத்துறணும். இந்த நேரத்தில் அப்படியே விட்டு கொடுத்துறணும். ஏதோ குடும்பத்துக்குள்ள ஒரு காரியம் உன்னை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இந்த வேளையில அந்த நாட்டம் எடுக்க பண்ணுகிற அந்த பொல்லாத சத்துருவின் கிரியையை இப்போ 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 வெளியேற்றுவாராக. இப்போ தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட அவர் வார்த்தையாய் இங்கிருந்து கட்டளையிட இப்போ அந்த குடும்பம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு வேலி, ஒரு கூடு இறங்கி வருவதாக. உங்க குடும்பத்தை நினைச்சு வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நான் அதெல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க குடும்பமா கர்த்தரை தேடும்போது குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழும்பி நிற்க முடிஞ்ச எழும்பி நின்று கூட ஹல்லேலூயா கர்த்தரை நம்ம உயர்த்தி ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். வாய்களை திறந்து கண்களை மூடி உங்க குடும்பமா கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிறதான இந்த வேளையில ஹல்லேலூயா பார்க்கிற ஆண்டவர் விசேஷமா ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஹல்லேலூயா வேலி அடைக்க விரும்புகிறார். சில இடங்களில் காணப்படுகிற சில திறப்பான காரியங்களை கர்த்தர் சீர் செய்ய விரும்புகிறார். அது செய்யணும்னா நீங்க வாயை திறந்து குடும்பமா ஜெபம் பண்ணணும். நீங்க சும்மா ஏதோ அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போனா நடக்காது. சும்மா உள்ள வந்துட்டு போனா எல்லாம் நடக்கும். அவருடைய நாமத்தினாலே நடக்கும். அது பலமான ஒரு வேலியாக, அது பலத்த ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இடமாக, ஒரு சமாதானத்தின் இடமாக, ஒரு பிரசன்னம் தங்குகிற, ஒரு ஆசீர்வாதம் தங்குகிற இடமாக மாறணும்னா நீங்க வாயை திறந்து உங்க குடும்பமா ஆண்டவர்ட்ட விரும்பி கேட்கணும். என் வீடு ஹல்லேலூயா தேவன் தங்குகிற வீடா மாறணும். என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். வாயை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க பாப்போம். என் பிள்ளை கர்த்தருடைய வேலையை செய்யணும். என் பிள்ளைக்கு இருக்கிற பலவீன வியாதி மாறணும். வாயை திறங்க. என் குடும்பத்தில் அடிக்கடி வருகிற வீணான செலவினங்கள் மாறணும். எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாறணும். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம நின்ற வண்ணமா 91வது சங்கீதத்தை நம்ம இப்ப படித்து முடிச்சிட்டு ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டு எல்லாருமே சேர்ந்து இந்த சங்கீதத்தை குடும்பமா நம்ம படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பிள்ளைங்க பைபிள் எடுத்துருக்கிறாங்களா பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 728வது பக்கம். ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி தொடங்குகிற அந்த சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? என்றும் ஆனந்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து படிப்போமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஹல்லேலூயா அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். வாசிங்க. ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய
தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதே. பைபிளை கீழே ஓரமாக வச்சுட்டு நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடம் ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேலி இறங்கி வருகிறது, ஒரு பாதுகாப்பு இறங்கி வருகிறது. ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிற தேவனுடைய கரம் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் அனுப்பி தர விரும்புகிறது. நீங்க அவருடைய கையிலிருந்து வாங்கணும்னா உங்க கையை நல்ல பலமா தட்டி ஆண்டவரை 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 மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல 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 ரக சதுடா பதடா கப கபலப சந்தரப தடா கபலப தர சந்துடா பகபலப துடா பகதலப தலப சதலப லப. நல்ல கையை தட்டுங்க. கண்ண மூடி நல்ல கையை தட்டி ஓ ரமண மஷது ரபோதி அந்தர பலப. எல்லா பாழாக்குகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இரவில பகலில ஹல்லேலூயா மத்தியானத்தில் எந்த வேளையிலோ இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த ஒரு காரியங்கள் எழும்பி வந்தால் எல்லாவற்றையும் இப்பொழுது இயேசு என்னும் நாமத்தினால முறியடிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். நல்ல கையை தட்டி பாடு. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன்.
ஏவுகிறவர், எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக்குகிறவர், எங்கள் சிந்தனைகளை உமக்கு நேராக்குகிறவர், எங்கள் கண்களை உமக்கு நேராக திருப்புகிறோம். அந்த மகிமையின் வல்லமை அளவில்லாமல் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. அந்த தெய்வீக பிரசன்னம் அளவில்லாமல் கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு இப்பொழுதே பலமாய் வெளிப்பட்டு வருவதாக, இப்பொழுது வெளிப்பட்டு வருவதாக. இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கு, மத்தியானத்தில் பாழாக்கும் ஹல்லேலூயா எல்லா காரியங்களுக்கும் இப்போ 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 இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, வேடனுடைய கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக. கொள்ளை நோய்களுக்கு தப்புவிப்பீராக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லா அம்புகளும் இப்போ திருப்பப்படுவதாக, இப்போ திருப்பப்படுவதாக. எல்லா பயங்கரங்களும் இப்போ திருப்பப்படுவதாக. எல்லா பாழாக்குகிற சங்காரங்கள் இயேசுவின் நாமத்தில் திரும்பி போவதாக. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. சத்தமா துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. சொல்லுங்க சொல்லுங்க. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதிப்போம் 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 துதிப்போம். உம்மை வாழ்த்துவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்மை ஒருவருக்கே, உம்மை ஒருவரே நாங்கள் உயர்த்துவோம். ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை, ஒருவருக்கே எல்லா துதிகள், எல்லா கணம், எல்லா கையை தட்டி உம்மை துதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய மறைவிற்கு நேராய் வருகிறோம். உம்முடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லையே. உம்முடைய மறைவில் இருக்கிறவர்கள் உம்மை என்னாலும் துதிப்பார்களே, உம்மை துதிப்பார்களே, உம்மை துதிப்பார்களே. அந்த துதியின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அந்த மகிமையான வல்லமை இப்போ வெளிப்பட்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கையை தட்டி கையை தட்டி ராகாபா ஷாதாடா பகதாடா பதாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory glory glory. ஹalleluya ஹalleluya. அப்படியே முழங்கால் போடுவோமா? முழங்கால் படியிட்டு அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உம்மைதான் சேவிப்போம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். சொல்லுங்க. என்ன வந்தாலும் சத்தமா சொல்லுங்க. எது நடந்தாலும், என்ன வந்தாலும் சத்தமா, எது நடந்தாலும் உம்மை சேவிப்போம்
சத்தமா எங்க குடும்பமா சொல்லுங்க, எங்க குடும்பமா, எங்க சபையா, நாங்க உம்மை சேவிப்போம், உம்மை சேவிப்போம், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவோம், உமக்காக வாழுவோம், உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புவிக்கிறோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுங்க, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சத்தமா. நான் முடிக்க போறேன், சத்தமா சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் சொல்வோம். கையை உயர்த்தி சொல்லி முடிப்போமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் அழைத்தது என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை நன்றி அப்பா. நீங்க நடத்துங்க, எங்களை கருவுல இருந்து தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அழைத்து நடத்தி வர்றீங்கப்பா. நாங்க வெறுமனே நடக்கல, எங்களோடு கூட ஒருவர் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய தூதனை எங்களுக்கு நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் ஸ்தம்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உம்மை மாத்திரம் சேவிக்க கிருபை பலன் தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த. போன மாதத்தில் நம்ம பார்த்தோம், எப்பொழுதுமே பந்தி ஆராதனை என்று சொன்னால் இயேசுனுடைய மரணத்தை, சிலுவையை, அவர் சிந்தின இரத்தத்தை, அவர் நமக்காக பட்ட பாடுகளை நம்ம தியானிக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். ஏன்னா அவர் அப்படி தான் சொல்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை செய்கிற வரைக்கும் என் மரணத்தை குறித்து நீங்கள் என்ன செய்வீங்க? தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் அவர் பட்ட பாடுகளையும் அந்த சிலுவையையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் நம்ம நினைவு கூறணும், தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. அதனால் போன மாதத்தில் நம்ம பார்த்தோம், அந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபத்துக்கு ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு? நீங்களாக்கினார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிற சாபம், அல்லேலூயா, அந்த சாபம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுனால தான் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தோல்வி, விரக்தி, துன்பம், பலவிதமான போராட்டம், இவைகளுக்கெல்லாம் காரணம் தொடர்ந்து வருகிற சாபங்கள். ஆமென். பாவம், பாவத்தினால் வருகிற சாபம். நம்முடைய சாபமும் இருக்கிறது, முற்பிதாக்களுடைய சாபம் இருக்குது, நம்முடைய சந்ததிகளின் மூலமாக வருகிற சில சாபங்கள் இருக்கிறது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஊருக்கே சில சாபம் இருக்கும். எரிகோவை என்ன செஞ்சிட்டாங்க? சபிச்சிட்டாங்க. சில சாபம் ஊர்லேயும் இருக்கும், சில தெருவில் இருக்கும். சம்பந்தமே இல்லாமல் அந்த சாபங்கள் நமக்கு வேதனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் வருகிற சாபத்தை என்ன செய்யறாரு? சிலுவையில் சுமந்தார். அப்போ கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் வர்ற சாபத்துக்கு நம்ம நீங்களானாலும் தொடர்ந்து சில சாபங்கள் நமக்கு இருக்குதே, அந்த சாபம் வேதனையை கொடுக்குதே அப்படின்னு தியானிக்கிற போது ரெண்டு வசனங்களை தியானித்தோம். ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூறாமல் போனால் வருகிற சாபம். அவர் மேலே அன்பு கூறணும் அப்படின்னு அதை பற்றி விளக்கமாக சொன்னேன். அன்பு கூறுறதுனா எப்படி? அந்த கட்டளைகளை கீழ்ப்படியணும், அவருக்கு நம்ம அவருடைய வசனத்துக்கு கை கொள்ளுவதே அன்பு அப்படின்னு நிறைய காரியத்தை நம்ம சொன்னோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டது. இந்த நம்பிக்கையில் வர்ற நம்பிக்கை துரோகம், ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை வேறு எதுலையாவது நம்ம நம்பிக்கை வைக்கிற போது அது நமக்கு ஒரு சாபமாய் மாறுகிறது. ஆகையினால அப்படிப்பட்ட சாபம் எங்களுக்கு தொடர்ந்து வராதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிலுவையில் ஏற்படுத்தின அந்த பரிகாரம் இன்றைக்கி எங்களுக்கு வரட்டும் அப்படிங்கிறத போன மாதத்தில் நம்ம தியானித்தோம். இன்னும் அதில் 4-5 குறிப்புகள் இருக்குது, அது நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறது, சிலுவை பாவத்துக்கு பரிகாரம் மட்டும் அல்ல, நம்முடைய வியாதிகளுக்கு சுகம் கொடுக்கறது மாத்திரம் அல்ல, நம்முடைய சாபங்களுக்கு பரிகாரத்தை கொண்டு வருகிறது மாத்திரம் அல்ல,
இந்த நாளில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, சிலுவை உன் வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வேறு எங்கே வெற்றியை எதிர்பார்த்தாலும் முடியாது. நீ எதிர்பார்க்கிற வெற்றியை உன் குடும்பம் கொடுக்க முடியாது, உன் தகப்பன் கொடுக்க முடியாது, உன் தாய் கொடுக்க முடியாது, நீ நம்பி இருக்கிற சகோதரன் கொடுக்கவே முடியாது. வெற்றியை கொடுக்கறது கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தர் தான். அப்படி தானே? உண்மை. அந்த விடுதலை தான் நிரந்தரமான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். மற்றதெல்லாம் அந்த நேரத்துக்கு தற்காலிகத்துக்கு நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அது தொடர்ந்து சரியான வெற்றியாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி கொடுத்தது என்னென்னா, என் ஜனங்களுக்கு சிலுவையில் வெற்றி உண்டுங்கிறத நீ திருஷ்டாந்தப்படுத்தி சொல்லு. நான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளெல்லாம் மாற்றி இந்த நாட்களில் வெற்றியை கொடுப்பேன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதை கொஞ்சம் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நேரம் கடந்து போகிறதுனால. அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். வாசிங்க. துரைத்தனங்கள் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 2 வெற்றியை சொல்றார். 2 வெற்றி. எந்த வெற்றி? துரைத்தனங்கள் மேலே, 2வது அதிகாரங்கள் மேலே. துரைத்தனம் அப்படின்னா என்ன சொல்லுங்க, தெரியுமா? துரைத்தனம்னா என்ன? வானமண்டலமா? துரைத்தனம் அதை விளங்கிக்கிறதுக்கு பைபிள்லேருந்து பார்ப்போம், வெளியில் போகாமல் பைபிளுக்குள்ளேயே பார்ப்போமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீக்கிரம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி. அப்போ நான் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு சகோதரர்கள் 12 பேர், அதில் 11வது ஆள் தான் யார்? யோசேப்பு. அவன் 17 வயசாக இருக்கிற போது ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தை தன் சகோதரர்கள் தன் தாய் தகப்பன் சொல்கிறான். அவன் என்ன சொப்பனத்தை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், கதிரை எல்லாரும் அண்ணன் தம்பிங்கெல்லாம் போய் வயலில் கதிரை அறுத்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே கதிரும் என்ன செஞ்சுருக்குது இருக்குது. இவன் அறுத்த கட்டை அந்த மற்ற கதிரெலாம் வந்து என்ன செஞ்சான்? வணங்கி விழுந்துச்சான். இவன் அறுத்த கதிர் கட்டு நிமிர்ந்து நிற்குது. அவங்க அறுத்த கதிரெல்லாம் இதை சுற்றிலும் என்ன செஞ்சான்? விழுந்து வணங்குச்சான். அப்புறம் சொல்கிறான், சூரிய சந்திரனை பார்த்தான ஒரு தரிசனத்தில் 12 நட்சத்திரங்கள் வந்து அதை என்ன செஞ்சான்? வணங்குச்சான். இதை சொன்ன உடனே அவங்க அன்னைமார்களுக்கு கோபம். ஏடா, எங்கள் மேலே நீ என்ன அதிகாரம் செலுத்த போலையா? அது அந்த வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? ரொம்ப அதிகாரம் எடுத்துக்கிறது, அவங்கள ஆள்றது, அவங்கள மிரட்டுறது. அவன் சொல்கிறது தப்பி ஒன்றும் போக முடியாது. அதுக்கு பேர் என்னது? துரைத்தனம். இன்னும் வேதத்தில் இருக்குது. என்னாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமா? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? ஆமாம், அந்த விசுவாசிகள்லாம் சேர்ந்து ஊழியக்காரன் மோசையை பார்த்து சொல்கிறாங்க, அதை தரேன் இதை தருவாருன்னு சொல்லி ஏமாச்சி குழந்தை வந்து வச்சுக்கிட்டு எங்களை பூரா நீ நினச்சிக்கிட்ட மிரட்டிக்கிட்டு எங்களை என்ன செஞ்சுக்கிட்ட? துரைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? என்னமோ நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? அல்லேலூயா. அப்போ துரைத்தனம் என்றால் என்ன? அதிகாரம் பண்ணுறது, ஆளுகிறது, அவங்கள பயமுறுத்தி அவங்கள அந்த தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட வைக்கிறது, தாங்கள் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியை வைக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது? துரைத்தனம். அது இப்போ என்னங்க பாஸ்டர் அப்படின்னா, இப்போ உங்களை மிரட்ட பிரச்சனை இருக்குதா இல்லையா? உங்களை ஆள்ற பிரச்சனை இருக்குதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வானம் அதை இன்னொரு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்மகிட்ட போராடிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியாது, சில ஆவி மண்டலம் இருக்குது. அந்த ஆவி மண்டலத்திலிருந்து வர பிரச்சனைகளை உங்களால் பார்க்க முடியாது. அந்த பிரச்சனைகள் தான் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போராடி கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விரக்தியை கொண்டு வருகிறது. அவைகள் உங்களை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறது. சோத்திரம். துரைத்தனம் பண்ணுகிறது. உங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்குது. உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, உங்களால் வெற்றியான ஒரு வாழ்க்கைக்கு போக முடியல, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போக முடியல, ஒரு உயர்வுக்கு நேராக உங்களால் போக முடியல, உங்களால் கண்ணீர் இல்லாமல் இருக்க முடியல, கவலை இல்லாமல் இருக்க முடியல. காரணம் என்னன்னா, உங்களை அறியாதபடி ஒரு ஆவி மண்டலத்தில் இருந்து ஒரு ஆவிகள் என்ன செய்யலாம்? அந்தகார லோக அதிபதிகள். நீங்கள் நம்ம எல்லாரும் நல்லா அறிஞ்சுக்கணும். நல்லா ஒழுங்காக குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கலக்கம், திடீர்னு ஒரு போராட்டம், திடீர்னு ஒரு துன்பம், சொல்ல முடியாத ஒரு வியாதி, எங்கேயோ இருந்து வந்த ஒரு நஷ்டம் திடீர்னு வந்து சேர்ந்துடும். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. நல்லா பேசிட்டு இருக்கிற புருஷன் ஒரு மாதிரியா போயிடுவான். நல்லா பேசிட்டு இருக்கிற மனைவி ஒரு மாதிரியா போயிடுவான். கீழ்ப்படுகிற பிள்ளை விரோதமாக மாறிடுவான். எப்படி ஆனாலே தெரியாது. காரணம் ஒன்றுமில்லை. அந்த அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அங்கே கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் குடும்பத்திலையும் கூட இப்படி பொல்லாத ஆவிகள், வான மண்டலத்தின் ஆவிகள், அந்த அந்தகாரத்தினுடைய அதிபதிகள் உன் குடும்பத்தில் துரைத்தனம் பண்ணுவதற்கு நீ இடம் கொடுப்பாயானால் அது கிரியை செய்யும். அது கிரியை செய்யும். நீ சத்தியத்துக்கு ஏற்றபடி நடவாதபடி, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி, கர்த்தரிடத்தில் உன்னுடைய அன்பு செலுத்தாதபடி, கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் அறிந்தும் வார்த்தைகள் எல்லாம் அறிந்தும் அந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தாதபடி உன் வாழ்க்கையில் நீ உன் மனம் போல வாழ்வாயானால் அந்த ஊருக்குள்ள இருக்கிற அதிபதி, அந்த வானமண்டலத்துக்கு மேலே போராடி கொண்டிருக்கிற அந்தகாரத்தினுடைய லோக அதிபதிகள் எல்லாம் பொல்லாத ஆவிகள் உன் குடும்பத்தை தாக்கும், உன் பிள்ளையை தாக்கும், உன் புருஷனை தாக்கும், உன் மனைவியை தாக்கும், உன் பெற்றோரை தாக்கும். அவங்களுக்குள்ள அது இருந்து கொண்டு துரைத்தனம் பண்ண ஆரம்பிக்கும். துரைத்தனம் பண்ண ஆரம்பிக்கும். உனக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். உன் இருதயத்தில் ஓயாத சஞ்சலத்தை, வேதனையை கொண்டு வரும். காரணம் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். அந்த ஆவிகளை நீ வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வெற்றி பெற்றிருக்கிறியா? வெற்றி பெற்றிருந்தா நீ சந்தோஷமா இருப்ப. நீ வெற்றி பெற்றிருந்தா மகிழ்ச்சியா இருப்ப. ஆனால் உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சஞ்சலம், தவிப்பு, வேதனை. ஆனால் யாரையோ குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நம்ம வேற யாரையோ குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வேற யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள துரைத்தனங்கள் அதிகாரம் செலுத்துகிறது. இருளின் அதிகாரம் அங்கே கடந்து வந்திருக்கிறது. சத்ருவோட அதிகாரம் அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, உன் குடும்பத்தின் மேலே நான் அக்கறையாக இருக்கிறதுனால, நீ என்னைய நம்பி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவ உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கு என் வார்த்தையை உனக்கு அனுப்பி தருகிறேன். நான் சிலுவையில் மரித்தது எதுக்கு தெரியுமா? நான் சிலுவையில் மரித்தது எதற்குன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு நினைக்கிறேன்? உன் குடும்பத்தில் வேதனையை உண்டாக்குற துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வெளியரங்கமாக்கி இந்த சிலுவையில் ஏற்படுத்தின வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காக. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. சிலுவையில் நான் என்ன செய்திருக்கிறேன்? வெற்றியை சம்பாதிச்சிருக்கிறேன். எப்படி வெற்றி? அந்தகார லோகாதிபதிகளையும் அதிகாரங்களையும், இருளின் அதிகாரங்களையும், சாத்தானின் அதிகாரங்களையும்
உரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு அவைகளை உரிந்து கொண்டிருக்கிறார். அவைகளை கொண்டு வந்து சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அந்த சிலுவையை விட்டு வெளியே வராதபடி, உன் குடும்பத்துக்குள்ளே வராதபடி சிலுவையில் ஆணி அடித்து அவை வெளியரங்கமாக கோலமாக்கி சிலுவையில் வெற்றியை கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார். அந்த வெற்றியை இன்றைக்கு நீ உன் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போகணும், உன் வாழ்க்கைக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டு போகணும். அல்லேலூயா. துரைத்தனங்கள், அதிகாரங்கள். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும். என்ன துரைத்தனம்? எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. என்னென்ன இருக்குது? எல்லா துரைத்தனம். ஒரு துரைத்தனம் இல்லை, எல்லா துரைத்தனம். அதிகாரம், இருளின் அதிகாரம், சாத்தானின் அதிகாரம், அந்தகாரத்தின் அதிகாரம். இயேசுக்கு சொல்ற இது அந்தகாரத்தின் வேலையாக இருக்கிறது சொன்னாரா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:53 சொல்றாரு. வாசிக்கலாமா? லூக்கா 22:53. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது. அந்தகாரத்தின் அதிகாரம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோட இருக்கும்போது என்னை ஏன் நீங்கள் பிடிக்கல? ஏன் என் மேலே கை நீட்ட உங்களால் முடியல? ஆனால் இந்த நேரம் உங்களுடைய வேலை அந்தகாரத்தின் அதிகாரம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சிலுவையில் வெற்றியை சம்பாதித்து கொடுக்கும்படியாக அந்த அதிகாரத்தை ஆண்டவர், அந்த அதிகாரத்துக்கு தன்னை என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுக்குறார் பாருங்க. அவர் நினைச்சிருந்தா அவரால் வெற்றி பெற முடியும், மறைந்திருக்க முடியும், யுத்தம் பண்ணிருக்க முடியும். யாரை தேடுகிறீர் அப்படின்னு சொல்லும்போது, யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லும்போது என்னைத்தானே தேடுறீங்கன்னு சொல்லும்போது அப்படியே பின்னால் போய் பொத்துன்னு விழுந்தாங்களாம். அப்போ தேடி வரும்போது ஒரு 2 வார்த்தை சொல்லியிருந்தா பக்கத்தில் நெருங்கியிருக்க முடியுமா? ஆனால் அந்த அந்தகாரத்தினுடைய வல்லமையை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. துரைத்தனங்கள். எபேசியர் 3:10 வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்ப தெரிய வந்திருக்குது. உங்களுக்கு தெரியுமா அது? ஏன் உங்க வாழ்க்கையில் அந்த அந்தகாரத்துக்கு இடம் வந்துச்சு? அந்த இருளின் அதிகாரம் உங்க வீட்டுக்குள்ள நுழைந்து உங்களை ஏன் சஞ்சலப்படுத்துது? உங்களை ஏன் கண்ணீர் வடிக்க வைக்கிறது? ஏன் தெரியுமா? நம்ம கர்த்தரை முதன்மையாய் வைக்கலை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியலை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுட்டீங்க. என்னைக்கிட்ட வந்து பத்திரிகை கொடுத்து, ஐயா எத்தனை மணிக்கு சர்ச்சில் கல்யாணம்னு சொல்லிட்டீங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு கல்யாணம் ஐயா அப்படின்னு பத்திரிக்கை ஊர் பூரா கொடுத்தாச்சு, சொந்த பந்தம் பூரா கொடுத்தாச்சு. அப்படி தானே வச்சுக்குவோம். கல்யாண நாள் வருது, எல்லாம் வந்துட்டீங்க, நான் மட்டும் வரலன்னா எப்படி இருப்பீங்க? என்ன சொல்லுங்கள்? இங்கே பாஸ்டர் வீட்டுக்கு போவாங்க, ஃபோனுக்கு மேலே போனேன், சுவிட்சு வேறு அமர்த்தி வச்சுருக்கிறேன், பேசவும் மாட்டேங்கிறாரு. ஏன் வரலன்னு சொல்லவும் ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்க. பொண்ணு வந்துடுச்சு, மாப்பிள்ளை வந்துடுச்சு, யார் வரணும்? கல்யாணம் பண்ணி வைக்கிற பாஸ்டர் வரலையே, என்ன பண்ணுறது? அவங்களும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவனை கையை பிடிச்சிட்டு வாழ்விலும் தாவிலும் இன்பத்தில் நண்பத்தில் சொல்ல முடியுமா? எவ்வளவு வேதனை இருக்கும். கோபம் பூரா யார் மேலே வரும்? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் ஆலயம், இத்தனை மணிக்கு இரவு ஜெபம் வச்சுருக்குறோம், இத்தனை மணிக்கு ஒரு காத்திருப்பு ஜெபம் வச்சுருக்குறோன்னு சொன்னால், நம்ம வரலன்னு சொன்னால் அவர் கோவப்பட மாட்டார். நான் நினைக்கிறீங்க? உங்களுக்கே இவ்வளவு கோவம் வரும்னா
அவருக்கு எவ்வளோ கோபம் வரும்? வருமா வராதா? வருங்க. அதனால் சைலண்ட் ஆகிட்டார். அந்த துரைத்தனத்தை வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அந்த இருளின் அதிகாரம் உள்ளே வந்துடுச்சு. தேவ கற்பனையை மீறுக வைக்கிறதே பேய் தான். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கற்பனையை மீற வச்சது யார்? பேய். அப்போ உன் வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை நீ மீறுறேன்னா அங்கே யார் வந்து கிரியை செய்கிறான்னு அர்த்தம்? நீ இடம் கொடுத்தனா பேய் கிரியை செய்கிறான்னு அர்த்தம். பேய்க்கு இடம் செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அங்கே என்ன வந்துடும்? இருளின் அதிகாரம் வரும், சாத்தானுடைய அதிகாரம் வரும். என்னெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ நம்மளையே அறியாமல் அவைகளெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அந்த எபேசியர் 3:10 போட்டுருக்குது, அதை திரும்பி போடுங்க. எபேசியர், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானம். என்ன ஞானமா? உலக ஞானம் அல்லங்க, உலக ஞானம் அல்ல, அனந்த ஞானம். தேவனிடத்திலிருந்து அனந்த ஞானம். அந்த அனந்த ஞானம் இப்போ என்ன மூலமாக சொல்லுது? சபையின் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்படுறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துரைத்தனத்துக்கும் உங்களை ஆட்டி படைக்கிற இருளின் அதிகாரத்தில் இருந்தும் நீங்கள் விடுதலையாகி வெற்றி பெற வேண்டும் என்கிறத இன்றைக்கு சபையின் மூலமாக அந்த அனந்த ஞானம் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சபையின் மூலமாக சொல்கிற வார்த்தையை கவனமாக கேட்டேன்னா போதும். அனந்த ஞானம் இன்றைக்கு சபையின் மூலமாய் வெளிப்படுகிறது. அந்த துரைத்தனத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற துரைத்தனத்திலிருந்தும் உன்னையே துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த இருளின் அதிகாரத்திலிருந்தும் நீ தோல்வி அடைந்து கண்ணீர் விட்டு கதறி கதறி அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்கள், அநேக வேதனைகள், இனி இந்த உலகத்தில் நான் தான் ஏன் தான் வாழணும் அப்படிங்கிற நினைவு சில பேர் அவங்க வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சாத்தான் மேலே உங்களுக்கு ஒரு வெற்றி. அல்லேலூயா. ஏன் உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை? நீ யாரையோ குறை சொல்லிட்டு இருக்கிற, குறை ஓ மேலே தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ராத்திரி ஜெபம் நல்ல உற்சாகமாக போனோம், இப்போ போகிறது இல்லை, இப்போ தான் வருது வேதனை. ஐயோ குடும்பத்தில் நிம்மதி இல்லையே. ஏன் நிம்மதி இல்லை? நீ என்னையை புறக்கணிச்ச, நான் உன் குடும்பத்தை புறக்கணிச்சுட்டேன். நீ என்னை வெறுத்துட்ட, நானும் உன்னை விட்டு கொஞ்சம் விலகி பார்க்குறேன். நீ எப்படின்னு பார்க்குறத உனக்கு காட்டுறேன். உபவாசத்தை மறந்த, ஜெபத்தை மறந்த, தேவனை மறந்த, தேவனுடைய கட்டளைக்கு பயந்து நடக்கிற காரியம்லாம் தெரிஞ்சிருந்து மீறி நடந்த, போகாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் நீ போன. உன் உறவுகளை சந்தோஷப்படுத்த போன, உன் சொந்தங்களை சந்தோஷப்படுத்த போன. ஆனால் நீ சந்தோஷப்படுத்த போகும்போது என்னையை துக்கப்படுத்திட்டு போகிறேங்கிறது உனக்கு தெரியாமையே போன. அல்லேலூயா. நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்னை வேதனைப்படுத்துங்கிறத அறியாமலேயே நீ செய்த. அதனால் இப்போ துரைத்தனத்தின் ஆவி உனக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறது. இருளின் அதிகாரம் உன்னை வேதனைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் சிலுவையிலிருந்து வராத வெற்றியை வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் அந்த வெற்றி அன்றைக்கு வெற்றியாக இருக்கும், அடுத்த நாள் அது தோல்வியாக தான் மாறும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, ஒரு 3 வெற்றியை வேகமாக நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அதிகாரம் சோத்திரம் இருளி குறித்து வச்சுக்கோங்க, அப்புறம் திருப்பி பார்க்குறதுக்கு. கொலைசெயர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருளின் அதிகாரம்னு இருக்குது. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சாத்தானின் அதிகாரம்னு இருக்குது. இப்போ வாஸ்தவே லூக்கா 22:53 அந்தகாரத்தின் அதிகாரம்னு இருக்குது. இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒரு மனுஷன்கிட்ட சீக்கிரமாக நெருங்க முடியாது. எப்போ நெருங்க முடியும்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோட எப்போ பிசாசு நெருங்க முடிஞ்சிச்சு? அவன் கூட பேச ஆரம்பிச்ச ஒட்டி, அவனுக்கு இடம் கொடுத்த ஒட்டி. அப்போ கூட இல்லை,
அவன் வார்த்தையை நம்பி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புறக்கணித்ததுனால நிரந்தரமான போராட்டம். உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கிற இப்போ பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்தில் கர்த்தர் மாற்றி வெற்றியை தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ எடுக்கிற தீர்மானம் உறுதியில் உண்மையாக இருக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை மீற மாட்டேன். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு வெற்றி இப்பயே இப்போ வருது. இப்போ இந்த நிமிஷம் இந்த வினாடியில் ஆண்டவருடைய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா! இப்போ அற்புதம் செய்வார். இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு நிமிஷத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஓ இருதயத்தில் வரணும். இப்போ வரணும். இப்போ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா! கண்ணீர் விடு. தேவனுக்கு பண்ணின துரோகத்தை நினைத்து கண்ணீர் விடு. தேவ வார்த்தையை மீறினதை நினைத்து மனஸ்தாபப்படு. அந்தகாரத்தின் வல்லமை, இருளின் அதிகாரம், சாத்தானின் அதிகாரம் உன் குடும்பத்தை விட்டு இப்ப வெளியேறும். இப்ப வெளியேறும். இந்த நிமிஷம் வெளியேறும். கர்த்தர் கட்டளையிட காரியம் வாய்க்கும். ஆமென். துரத்திடுவார். சாத்தானை துரத்துறவர் அவர். பிசாசை துரத்துகிறவர் தேவன். அவர் வாயின் வார்த்தையாலேயே துரத்துவார். அவர் சொன்னால் போதும், அவர் கீழ்ப்படியும். பிசாசு உன்னை தாழ்த்தணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும். நீ கர்த்தருக்கு பயப்படாமல் போனது, கர்த்தரை மறுதளிச்சது, கர்த்தர் விரும்ப மாட்டார்னு தெரிஞ்சும் துணிகரமாக பேசுனது, துணிகரமாக நடந்ததை மனஸ்தாபப்படணும், கண்ணீர் விடணும். ஆண்டவருடைய கால்களை அந்த பாவியான ஸ்ரீ கண்ணீரினால கழுவி தலைமயிரால துடைத்ததை போல தேவ பிள்ளையே உன் கண்ணீரினால இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தை நீ கழுவி அதை சுத்திகரிப்பியானா, அவருடைய பாதத்தை கழுவ உன்னை ஒப்பு கொடுப்பாயானா, உன் கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தை கழுவணும். இந்த நேரத்தில் வேற எங்கே போய் கண்ணீர் வடித்தாலும் ஒருத்தரும் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியாது. உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலையும் முடியாது. கர்த்தருடைய கரம் மட்டும்தான் கர்த்தரை கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா! 3 வெற்றி வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். வாசிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவே, கர்த்தரை பாடுவே, அவர் மகிமையாய் வெற்றி செய்தார், அவர் மகிமையாய் வெற்றி செய்தார். கரங்களை தட்டுங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார்? குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளி வெற்றியை அவர் தந்தார். எந்த குதிரையும் எந்த குதிரை வீரனும் உன் குடும்பத்துக்குள்ளே வந்து குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எவ்வளோ அருமையாக போட்டு பாருங்க. குதிரையையும் அவன் எந்த வீரனாக இருந்தாலும் சூரனாக இருந்தாலும் ஆண்டவர் தள்ளினா கடலில் வந்து செத்தே போவான். செத்தானா இல்லையா? ரதங்களே போச்சு, குதிரை போச்சு. அல்லேலூயா! உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக குதிரையில் வச்சு அனுப்புனாலும் சரித்தான், குதிரை காரனை வச்சு அனுப்புனாலும் சரித்தான். உன் குடும்பத்துக்குள்ள செய்கிற எல்லா மந்திரம், மாயம், சூனியம், பிசாசோட கிரியை தகட்டில் வச்சு எழுதினாலும் சரித்தான், தாயத்தை வச்சு எழுதினாலும் சரித்தான், ஏவல் வச்சு எழுதி விட்டாலும் சரித்தான். ஒன்றும் உனக்குள்ளே வர முடியாதபடி என் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குற சத்தியம், ஆனந்த ஞானம், இன்றைக்கு சபையின் மூலமாக உனக்கு வெளிப்படுகிற ஒரு ஞானம். சிலுவையிலே அவர் வெற்றி சிறக்கிறார், துரைத்தனங்களை வெற்றி சிறக்கிறார், அதிகாரங்களை வெற்றி சிறக்கிறார். அல்லேலூயா! நீ தான் சரியாகணும். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் அன்பு இயேசுவே. அது போல் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது.
கர்த்தருடைய கட்டளைக்கு முழுமையாய் கீழ்ப்படியணும். சரியான நேரத்தை சரியான காலத்தை நம்ம நிதானிக்கணும். அல்லேலூயா. எனக்கென்று நிதானித்து இருக்கிற, எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஜெபம், எல்லா ஆராதனை, எல்லா கூட்டமும் அது என்னுடைய பாதுகாப்புக்கு, என் குடும்ப பாதுகாப்புக்கு, என் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்குங்கிற அறிவு ஞானம் வரணும். அந்த பாதுகாப்பை விடுகிற போது உன் வீட்டுக்குள்ள இந்த இந்த என்ன வந்துடுது, அந்த துரைத்தனத்தின் ஆவி, எல்லா துரைத்தனத்தின் ஆவி, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய துரைத்தனம், அதிகாரத்தின் துரைத்தனம் எல்லாம் வரும். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இன்றைக்கு வெளியேற்ற அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு தான் இன்றைக்கி சிலுவையில் வெற்றிங்கிறத சபையின் மூலமாக அந்த அனந்த ஞானத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி வெற்றி பெற்றாங்க தெரியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. சீக்கிரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இங்க பாருங்க, அந்த சமுத்திரத்தில் அந்த குதிரையையும் குதிரை வீரனையும் அழிக்கணும்னா முதல்ல அந்த சமுத்திரத்துக்குள்ள யார் போனது? இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. அதை எப்படி சொல்கிறாரு? அழிக்கிறதுக்காக போகலை, அப்படி சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் போனாங்களாம். அது போட்டுக்கு அடுத்த வசனம், மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். மேகத்துக்கு கீழா முதல் வசனத்தை போடுங்க, 1ஆம் வசனம் போடுங்கப்பா. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். அப்புறம் அடுத்த வசனம் போடுங்க. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம். எப்படி பாச அன்னைக்கெல்லாம் குழந்தை ஞானஸ்தானமா, பெரியவங்க ஞானஸ்தானமா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒத்தமாக கொடுத்துருக்குறாரு. மொத்தமாக 6 லட்சம் பேர்த்துக்கும் கையை வைக்காமல் தேவனே மோசையை வச்சு மேகத்துக்கு மேலே என்ன இருக்குது? தண்ணி. இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் என்ன இருக்குது? அத்தனை பேர் மோசையை போயிட்டாங்க. அத்தனை பேர் ஞானஸ்தானம். இவங்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் போகிறாங்க, நம்ம போக முடியாதா? குதிரையோட போவோம். நம்ம குதிரையோட வந்தாங்க, கீழே தள்ளினாரு, ரதத்தை தள்ளினாரு. இப்போ என்ன சொல்லிச்சு? இதே தண்ணி அவங்கள என்ன செஞ்சிருச்சு? எந்த தண்ணி, எந்த ஜலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்களோ அதே ஜலத்தினாலே தொடர்ந்து வந்த குதிரையும் குதிரை வீரனும் எதிரியும் போராட்டங்களும் அழிக்கப்பட்டதே. இந்த ஞானஸ்தானத்தை, இந்த திருவிருந்தில், இந்த சிலுவையில் உன் ஞானஸ்தானத்தின் மேன்மையை நீ நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்கோ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு முடிச்சோன்னா அந்த ஞானஸ்தானத்துடைய அருமை என்ன தெரியுமா? அந்த ஞானஸ்தானத்துடைய அருமையை என்னைக்காவது தெரிஞ்சிருக்கிறியா? அதனால தான் சொல்கிறேன், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒரு மரணத்தை நினைவு கூறணும். அவர் மரணத்தில் தான் மரணத்துக்குள்ளாக்கிற ஞானஸ்தானம், அதை நினைவு கூறணும். மரணத்தை நினைவு கூறுறதுன்னா என்னத்தை? ஞானஸ்தானத்தை நினைவு கூறணும். ஞானஸ்தானம், மரணத்துக்குள்ளாக்கப்பட்ட ஞானஸ்தானம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட என்ன செஞ்சீங்க? உயிரோடு எழுந்திருக்கப்பட்டீர்களே, அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டார், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். ஞானஸ்தானத்தில் அந்த சாயல் இருக்கிறது. அந்த ஞானஸ்தானத்தில் உனக்கு அந்த ஞானம், அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. அந்த ஞானஸ்தானம் உன்னை தொடர்ந்து வருகிற போராட்டத்துக்கு இன்றைக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுங்க. உங்கள் வீட்டில் கிரியை செய்கிற அந்த குதிரைக்காரன் துரத்தனம் பண்ணுறவன், அதிகாரம் பண்ணுறவன் அத்தனை வேத்தையும் அழிக்கணும். சங்கீதம் 93, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கொண்டு கட்டியிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் ஊரு முதல் உறுதியானது. நீர் அனாதியா இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின. எனது நதிகள் எழும்பின. ஐயா,
உங்கள் இருதய சிங்காசனத்தில் இயேசு உறுதியாக அமர்ந்து அவர் ராஜரீகம் பண்ணணும். நீங்கள் உங்களை ராஜரீகம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை ஆளக்கூடாது. உங்களை உங்கள் குடும்பம் ஆளக்கூடாது. உங்களை இந்த உலகம் ஆளக்கூடாது. உங்களை ராஜரீகம் பண்ணுறதுக்குன்னு ஆண்டவருக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்துடணும். அவர் சிங்காசனம் அங்கே உங்கள் சிங்காசனம் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தாவே உங்களுக்கு விரோதமாக நதி வரும், எழும்பும். அப்புறம் நதிகள் இறைச்சலிட்டு சத்தம் போட்டு வருவான் ஒரு கூட்டம். சைலண்டாக வர்ற ஒரு கூட்டம் இருக்குது, சத்தம் போட்டுக்கிட்டு வர்ற ஒரு கூட்டம் இருக்குது. அதான் நதிகள் எழும்பின. அப்புறம் எப்படி வருது? நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின. அப்புறம் அலைத்திரண்டு எழும்பின. அலைனா எப்படி? ஒன்று போகும், ஒன்று போகும், இன்னொன்று வரும். முடிஞ்சிருச்சுன்னு பார்ப்போம், அடுத்து வரும். ஐயா சைலண்டாக வரும், சத்தம் போட்டு வரும், ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தொடர்ந்து வரும். அடுத்த வசனம், திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலாம். திரளான தண்ணீர் இறைச்சலை பார்க்கலாம். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை, இதை விட சமுத்திரத்தோட பெரிய அலையெல்லாம் வந்து அழிஞ்சிருத்தான். கர்த்தர் என் ஆண்டவர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர். எப்பேற்பட்ட சமுத்திரத்தை போல அலைச்சல் வந்தாலும், திரளான தண்ணீர்களை போல இறைச்சல் உன் குடும்பத்துக்கு உனக்கு நேராக வந்தாலும் அவர் உன்னதமானவர். அல்லேலூயா. அவர் உன்னதத்தில் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனத்தை போடுங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை. உன்னைய சாட்சியா நிறுத்துவாரு கர்த்தாவே. சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே. பரிசுத்தமானது நித்திய நாளாக உன்னைய சாட்சியா நிறுத்துவாரு, உன்னைய பரிசுத்தப்படுத்துவாரு. உன்னைய பரிசுத்தப்படுத்தி அவருக்கு அலங்காரம் என்று உன்னைய வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. வெற்றி பெறணும், வெற்றி பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சத்துருக்கள் மேல வெற்றி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதை விட்டா திருப்பி நான் பேச மாட்டேன், அதனால் 5 நிமிஷத்தில் வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். வாசிங்க, ரோமர் 3:4 வாசிங்க. அப்படி ஆக்க மாட்டாது, நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியப்பரர் என்றும் எந்த மனுஷன் பொய்யன் என்று சொல்வோமா. அல்லேலூயா. உன் நியாயத்தில் அவர் வெற்றியை கொடுப்பார். போட்டிருக்குதா? அப்படி நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று. வசனத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை இருக்கா? உங்கள் வாழ்க்கையை இப்போ ஒரு நியாயம் விசாரித்து பார்த்தா நீங்கள் வசனத்தில் கரெக்டாக வாழ்கிறீங்களா? தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களே, காரணம் இந்த துறைத்தனமும் அதிகாரம்தான். உலகம் உலக ஞானத்தை கொடுத்து அப்படி தான் இருக்கும். பேசாம வசனத்துக்கு கீழ்ப்படியலை, வசனத்தின்படி வாழ்ந்து ஜெயிக்க முடியல. வசனத்தின்படி வாழ்றவனை பார்த்தா நமக்கு நக்கலும் நையாண்டியமாக இருக்குது. பைத்தியக்காரன் இப்படி பைத்தியமாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இவனை பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது. வேலைக்கு போக மாட்டேன்றான். ஏன்? வேலை இருக்குது பாஸ்டர். இங்கே வேலைன்னு சொன்னேன், வேலையை கெடுத்துருவான்டா. அப்புறம் என்னடா பண்ண போனால் போகுது பாஸ்டர், பார்த்துக்கலான்டா. நான் சொல்லவே இல்லைங்க, இரவும் பகலும் தண்ணி ஊற்றுறதும் அங்கே ஒருத்தன்ட்ட 10,000 ரூபா பணம் கொடுத்துருந்தா கூட இவனை மாதிரி உண்மையாக செய்ய முடியாது. போகவே மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னையை விட இந்த ஆலயத்தை கட்டி பார்க்குறதுல ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல அன்பு, அப்புறம் தான் நான். போக மாட்டேங்கிறான். எப்போ எழுந்திருக்கிறான், எப்போ முடிக்கிறான், பைத்தியகரமாக இருக்கலாம். மேலே ஏறி இவனாவது கரண்ட் இப்படி கீழே விழுந்தா கூட என்ன விழுந்துட்டான்னு சொல்கிறதுக்காக ஒரு ஆள் வேணும்டா. யாரும் இல்லாமல் நீ செய்யாத. எவரை பற்றி யார் இருக்கிறானோ இல்லை, யார் வரானோ இல்லை, அவன் மட்டும் நிற்கிறான். வசனத்துக்காக, வார்த்தைக்காக, தேவ ராஜ்யத்துக்காக ஒரு வெற்றி அடைகிற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க, இது வரைக்கும் வசனத்தில் வாழ முடியாமல் ஒரு தோல்வி அடைந்திருந்தா இன்றைக்கு சபையின் மூலமாக வெளிப்படுகிற ஒரு அனந்த ஞானம் உங்களுக்கு வெளிப்படுகிறது. உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றப் போகிறதுக்கு காரணம் நீ வசனத்தின்படி நடந்தால் நான் உனக்கு வைத்திருக்கிற வெற்றி கட்டாயம் உன் குடும்பத்துக்கு வரும்.
நியாயம் விசாரிக்கிற போது நீ வெற்றியை பார்ப்ப. என் வார்த்தையை கை கொண்டாயா, என் வார்த்தையில் பிரியமா இருந்தானா, என் வார்த்தையை எதையாவது விட்டு விட்டானா, ஏதாவது ஒரு பகுதியை விட்டானா, கொஞ்சம் ஏமாத்திட்டான், இல்லை. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கணும். அவருடைய வசனத்தில் அவன் நீதிபரராய் விளங்கணும். அவருடைய நியாயம் விசாரிக்கிறப்பட போது நான் வெற்றி அடையணும். இன்றைக்கு அந்த சிலுவை அப்படிப்பட்ட வெற்றியை ரெண்டாவது உங்களுக்கு கொடுக்கிறது. எல்லாம் கரங்களை பெற்றுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வசனத்தில் வாழ்றதுக்கு ஒரு வெற்றி, வசனத்தில் வாழ்ந்து பெறப்போகிற வெற்றி. மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் வேகமாக முடிச்சிடுறேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது என்ன வெற்றி? இது என்ன வெற்றி? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணினார். அப்படி வாசிக்கணும். இப்போ நான் வாசிக்கிற மாதிரி பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட வெற்றியை சிறக்க பண்ணினார். எங்கேயாவது வசனத்தை, சாட்சியை, அவர் வாசனையை சொல்லியிருக்கிறோமா? எங்கே சொன்னோம்? எப்போ சொன்னோம்? இனிமேல் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் நம்மளால் சுவிசேஷத்தை சரியாக சொல்ல முடியல? நம்மளால் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை கூட ஆண்டவருக்காக ஏன் ஆதாயப்படுத்த முடியல? ஒரு துரைத்தனத்தின் ஆவியில் அடிபட்டு சிக்கியிருக்கிறோம். ஒரு இருளின் அதிகாரம் நம்மளை சிறைப்படுத்தியிருக்கிறது. அதனால் நம்முடைய விடுதலையை மற்றவங்க சொல்ல முடியல. மற்றவங்களுக்கு விடுதலையை கொடுக்குற வாசலையை நம்மளால் என்ன செய்ய முடியல? வீச முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாள், இந்த 8வது மாதம், இந்த சிலுவையில் நான் உனக்கு கொடுக்க போகிற 3 வெற்றி. எத்தனை வெற்றி? 3 வெற்றி. 1, உன் சத்துருக்கள் மேலே உனக்கு ஒரு வெற்றி. 2வது, வசனத்தை நீ நிறைவேற்றுகிற ஒரு வெற்றி. வசனத்தின்படி வாழாமல் தோல்வி அடைந்து அதனால் வருகிற துன்பத்தை அனுபவிக்கிறாய், உனக்கும் தெரியாமல் அதனால் வருகிறத மாற்றி இன்றைக்கி வசனத்தின்படி வாழ ஒரு வெற்றியை கொடுக்க போகிறேன். 3வது, அவரை அறிகிற வாசனையை மற்ற எல்லா இடங்களையும் ஒன்றை கொண்டே சுவிசேஷகம் சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்த போகிற வெற்றி உனக்கு கொடுக்க போகிறார். எல்லாம் கரங்களை தட்டுவோமா?